வெல்கம் பேக் டு மை சேனல் அகைன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் எங்களோட ஒரு லஞ்ச் ரெசிபியோ ஸ்நாக் ரெசிபியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணோம். அங்கே நடந்த ஃபன்னி எலமெண்ட்ஸை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் ப்ரான் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 1/2 kg ப்ரான் வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பேனில் 3 to 4 tablespoon ஆயில், 2 tablespoon நெய் எடுத்திருக்கேன். நெய் நல்லா சூடதுக்கு அப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைசஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 வெங்காயம் லாங் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் எல்லாம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக இப்போ நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் நீங்கள் பிகினிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். இது வரைக்கும் நான் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஸோ இப்போ ப்ரான் பிரியாணின்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் பிரியாணியும் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க எனக்கு பிரியாணினா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு தான் பிரியாணி பிடிக்காது? ஸோ நீங்களும் இந்த ரெசிபி எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதில் 3 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆனியன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஆயிலில் ஃப்ரை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட் இதில் நம்ம இப்போ 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து லாங் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணியில் தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 teaspoon மஞ்சள் தூள், 2 teaspoon மிளகாய் தூள், அது கூடவே 2 tablespoon கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி மசாலாவும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. அப்போ தான் பிரியாணிக்கு இன்னும் நல்லா கலர் வரும். இப்போ இதில் 3 பச்சை மிளகாவும் 2 tablespoon கர்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 kg ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். யூஸ்வலாக சீ ஃபுட் குக் பண்ணும் போது அதுலேருந்து தண்ணி விடும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்க வாட்டர்லாம் நல்லா செப்பரேட் ஆயிருக்கு. இந்த தண்ணியிலேயே அது வந்து நல்லா குக் ஆகிடும். ஃபைனலி கை நிறைய புதினா கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போ பிரியாணி பண்ணாலும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம புதினா கொத்தமல்லி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ பிரியாணி பொறுத்த வரைக்கும் புதினா கொத்தமல்லியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 hour பிஃபோரே வாஷ் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். அண்ட் அது கூடவே தேவையான சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சிருக்க ரைஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் இதுக்காக நான் 1/2 hour பிஃபோர் சோக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம அதிகமான நேரம் சோக் பண்ணி வச்சிருந்தா என்ன ஆகும்னா ரைஸ் குழஞ்சிரும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 1/2 hour பிஃபோர் சோக் பண்ணி வச்சாலே கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணியில் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அது வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால நம்ம இன் பிட்வீனில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகணும். ஸோ திரும்ப லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திரும்ப இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆயிருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம தம் போட்டுடலாம். தம்க்கு போகிறதுக்காக நான் பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து தம் போட்டுடலாம். லிட்டும் ஹோலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. அது வரைக்கும் இப்போ நம்ம ரைத்தா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 6 tablespoon கர்ட் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம், அதுவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 கேரட் வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரைத்தா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாமே யூஸ்வலாக வீட்டில் பண்ணுறது தான். பட் இதில் இன்னும் கேரட்டும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் கிரெயினாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணியும் பார்த்துடலாம்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஷேர் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ரெசிபிஸ் இமேஜஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுலேயும் ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் எனக்கு வந்து பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். பட் நான் பண்ண மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் ப்ரான் பிரியாணி இது மூணுத்தில் கம்பேர் பண்ணும் போது இன்றைக்கி பண்ண ப்ரான் பிரியாணி பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சொல்லுவேன். அண்ட் தேர்ட் பிளேஸில் வந்து மட்டன் பிரியாணி வச்சுருக்கேன். அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி ப்ரான் பிரியாணி பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து என்னோடய லேப்டாப்பில் அது உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எடிட் பண்ணுறத பாப்பா பார்த்துட்டு நான் இல்லாத டைமில் என்னோட லேப்டாப்பில் உட்காந்துட்டு அவள் எடிட் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த கிளிப் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு கோபி 65 பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோபி 65 செய்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தேவையான சால்ட், கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாக காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் பாயில் ஆனதுக்கு அப்புறமா அதுலேருந்து தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இன்னமும் தண்ணி இருந்துச்சுன்னா டிஷ்யூவால் வச்சு கூட நீங்கள் வந்து தொடச்சி விட்டுருங்க. ஏன்னா காலிஃப்ளவர்லேயும் தண்ணி இருக்குது. ஸோ மசாலாவில் மிக்ஸ் பண்ணும் போது ரொம்பவே வாட்டரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் நம்ம காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் கிட்ட கிட்ட போட்டால் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் தூரமாகவே போடலாம். போட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போடுங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம காலிஃப்ளவர் ஏற்கனவே பாயில் பண்ணது தான். ஸோ மசாலா மட்டும் தான் குக் ஆகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். சேம் அதே மாதிரி நம்ம இன்னொரு செட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கோபி 65 ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கிளம்ப போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோஸ் தான் வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்பவே கண்ணை கட்டுது. இப்போ நாங்கள் டிராகன் மார்க் வந்திருக்கோம். இதுதான் வந்து டிராகன் டூம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நானும் என் தங்கச்சும் ஒரு கிளிப் எடுக்கிறதுக்கு எத்தனை டேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நாங்கள் டிராகன் மார்க்குள்ளார வந்தோடனே லைட்ஸ் இருக்க ஷாப்ஸ்க்கு தான் வந்தோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு லைட்ஸும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைட்ஸ் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே எடுத்த பிக்சர் நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் முன்னாடி பார்த்துருப்பீங்க. உள்ளார நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அது வரைக்கும் இந்த பக்கம் நானும் என் தங்கச்சி ஒரு மிரர் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். 2 பேரும் சேமாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பட் சேமான டிசைனில் எங்கேயுமே கிடைக்கல. பட் ஆல்மோஸ்ட் அங்கே எல்லாமே சேமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதுக்காக நான் ஒன்றுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னா, இதில் துபாய்ன்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜ் கலிஃபா அண்ட் இம்பார்ட்டன்ட் பில்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் 2 பேருமே சேமாக வாங்கணும். பில் போட்டாச்சு. பில் போட்டதுக்கப்புறம் இந்த மிரரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஹோல்சேல் தான் வந்து இங்கே மோஸ்ட்லி பண்ணுறாங்க. யாருமே வந்து 1 பீஸ் 2 பீஸ் எல்லாம் அவ்வளோவா கொடுக்கறது இல்லை. பட் நம்ம கேட்டால் கொடுப்பாங்க. பட் மோஸ்ட்லி ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் எந்த ஷாப்புக்கு போக போகிறேன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப். அது வந்து ஃப்ளோரல் ஷாப். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் தான். எதுவுமே வந்து நேச்சுரலான பிளான்ட்ஸ் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. நாங்கள் நேச்சுரலாகவும் வாங்கி வச்சோம். பட் இந்த துபாய் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ சீக்கிரமே காஞ்சு போயிடுது. ஸோ அதுக்காக தான் வைக்கிறது இல்லை. பட் இன்ஷால்லா வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வெளில வந்துட்டோம். இது வந்து சும்மா நைட் ட்ரெஸ் ஷாப் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நானும் ரிஹானா மட்டும் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே என்ன ஆச்சுன்னா, ஒரு லைட்டர் இருந்துச்சு. அது அவளுக்கு லைட்டர்னு தெரியாமல் முன்னாடி கை வச்சுட்டா போல் அவளுக்கு வந்து சுட்டுடுச்சு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாப்க்கு வந்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஐக்கு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக திங்ஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நின்று ஃபுல்லாக பார்ப்பேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி அழகாக திங்ஸ் வச்சுருந்தாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நான் எல்லாமே வாங்க மாட்டேன். அஃபோர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்த வீடாக இருந்தால் நம்ம எது வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். இங்கே அதர் கண்ட்ரியில் நம்ம ஒரு ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நான் வாங்குவேன். இந்த ஷாப்பில் நிறைய புக்ஸும் வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இந்த பென்சில்லாம் சின்ன வயசில் யூஸ் பண்ணது. ஸோ இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல? துபாய் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஒரு ஷாப்பிங்க்கு போகிறோன்னா மனசு ரொம்ப கட்டுப்படுத்திட்டு போகணும். இல்லைன்னா நம்ம எது பார்த்தாலும் அது வாங்க தான் தோணும். ஸோ நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அது மட்டும் வாங்கிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்மளோட பட்ஜெட் எகிரிடும். இங்கே நிறைய யூனிகார்ன் டாய்ஸும் இருந்துச்சு. எனக்கு அதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா, அவள் எந்த ஒரு டாயாக இருந்தாலும் 24 மணி நேரம் தான் வச்சு விளையாடுவா. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டா. ஸோ அதனாலவே வந்து நான் எதுவுமே வாங்குறது இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா நீங்களும் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டீ கப் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதில் ஒரு லிட்டும் இருந்துச்சு அண்ட் ஸ்பூனும் வச்சுருந்தாங்க. ஸ்பூனும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நான் நிறைய தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்பூன்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு கிடைச்சது இல்லை. பட் இப்போ எனக்கு தேவைப்படாத போது தான் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த டீ செட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் ஒயிட் கலர்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த கலரில் இந்த ஷேப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் கூப்பிட்டு போயிட்டு நாள் ஃபுல்லாக நின்று வேடிக்கை பாருன்னு சொன்னால் கூட நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இங்கே பிளாக் கலர் ஸ்பூன்ஸும் இருக்குது அண்ட் பிளாக் ஒயிட் கப் அண்ட் சஸஸும் வச்சுருக்காங்க. வாங்கணுன்னா இந்த கடையில் இருக்க எல்லாமே தான் வாங்கலாம். பட் நான் எனக்கு எது தேவைப்பட்டுச்சோ அது மட்டும் தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் நானே தங்கச்சும் ஒன்றா போயிட்டோன்னா என் ஹஸ்பண்டும் அவங்க ஹஸ்பண்டும் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க அதுவும் கூட்டிகிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ரொம்ப நேரம் ஆக்குவோன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டோம். 30 dirhams சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அது ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. அவ்வளோதான் எங்கள் ஷாப்பிங் ஓவர். இப்போ நான் திரும்ப லைட் ஷாப்புக்கு தான் போனேன். ஸோ அங்கேயே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கொஞ்ச நேரம் இந்த ஷாப்பில் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அதுவும் நின்றுட்டு எல்லா டாய்ஸும் பார்த்துட்டு இருந்தா. இந்த ஷாப்பில் நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. பட் அவள் பார்த்தீங்கன்னா பைக் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் வந்து உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தா. பட் அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டில் அவளுக்காக வாங்கி வச்சிருக்க சைக்கிளே வந்து ஓட்ட மாட்டேங்கிறா. ஸோ அதனால அந்த பைக்கும் நாங்கள் வாங்கலை. நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன பண்ணதில்லை. என்னம்மா இப்படி பண்றீங்க, பேசுங்கம்மா. நானே தங்கச்சும் சேர்ந்தா நிறைய கிளிப்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அமையும். பட் நான் அதில் ரொம்பவே ரெஸ்ட்ரிக்டடான கிளிப்ஸ் மட்டும் தான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் அந்த டிராகன் மார்ட்லேயே இன்னொரு ஃப்ளவர் ஷாப் இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கோம், ஏதாச்சும் ஃப்ளவர் வேஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லா திங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலையிலையும் இருக்காது, ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்காது. ஸோ ஆவரேஜாக தான் இருக்கும், வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாலில் மோஸ்ட்லி ஹோல்சேலில் தான் விற்பாங்க. ஸோ பல்காக வாங்குறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் வந்து சிங்கிள் பீஸாக வாங்குறவங்களுக்கு அவ்வளோவா பெனிஃபிட்டாக இருக்காது. பட் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய சூஸ் பண்ணி வாங்கலாம். ரொம்ப நேரமாக ஷாப்பிங் பண்ணதுனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அகைன் நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப அந்த ஃப்ளவர் ஷாப்புக்கு தான் போனோம். ஹூ டசன்ட் லவ் ஷாப்பிங்? எனக்கு ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஹாபி. நானும் என் தங்கச்சும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த வரைக்கும் ஒன்றா ஷாப்பிங் போயிருக்கோம். பட் ஆஃப்டர் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஷாப்பிங் ஒன்றா போனது கிடையாது. இப்போ அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டிங் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக தான் என் ஹஸ்பண்டும் சரி அவள் ஹஸ்பண்டும் சரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க எவ்வளோ டைம் ஆனாலும். நாங்கள் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதுவும் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர் அண்ட் பை. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால்.